அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். துல்காதா மாதமாகிய சிறப்புக்குரிய அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதமாகிய துல்காதா மாதம் 4 மாதத்தில் ஒரு மாதமாகிய சிறப்பான அந்த மாதத்தை நம்ம எல்லாம் அடையப்பெற்று அமல் செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏராளமான மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான இந்த நாட்களிலே பரக்கத்தை கொண்டு ஹாஜி பெருமக்கூடிய ஹஜ்ஜை எல்லாம் மக்பூலான ஹஜ்ஜா ஒப்புக்கொள்வாயாக. அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்களெல்லாம் எல்லோருக்கும் அல்லாஹ் கிருபை செஞ்சு நம்ம எல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் எல்லாம் வழங்கி தந்த உரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கை தரமாட்டேன் சலாம் சொல்லுவேன் என்ற ஒரு தலைப்பை இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், முன்னாடி உள்ள நமது தாய்மார்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாரிசில் வந்த நம்முடைய உத்தமா நம்முடைய பெண்மணிகள் தாய் குலத்தார்கள் அவங்களுடைய வாரிசுகள் வந்த நல்ல பெண்மணிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வாரிசுகள் வந்த நல்ல அழகான பெண்மணிகள், பிள்ளைகள், தாய் குலத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்ம கண்கூடா பார்க்குறோம். அதை பற்றி தான் வீடியோ பார்க்குறோம். எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக கபூல் செய்வானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் ஃபீஹி கலீலா. ஸதகல்லாஹுல் அலீம். வகான நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் رغب ألف رجل ذكرت عنده فلم يصلي علي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியுள்ள கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய்மணிகள், அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பரம்பரைகள் வந்தவங்க தான் நஃபீஸத்துல் மிஸ்ரியா என்று சொல்லக்கூடிய அருமையான நமது காலத்திலே வாழ்ந்த ஒரு அவுலியா பெருமக்கள் சொல்லக்கூடிய அவுலியாக்களின் தரஜாவிலே வந்த ஒரு மிகப்பெரிய அவுலியா சேர்ந்த நஃபீஸத்துல் மிஸ்ரியா. அவங்க பலாயிரம் குர்ஆன் ஷரீஃபை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓதக்கூடிய சௌபாக்கியம் பெற்றவங்க. லட்சக்கணக்கான குர்ஆனை ஓதி முடிச்சிருக்காங்கன்னு கூட ஹதீஸில் நம்மளுடைய வரலாறை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்க நம்ம கடைசி முடிவு கபரு தானே எல்லாம் பார்க்குறோங்க. முன்னாடி உள்ளவங்களாம் கபருக்கு தானே போகிறாங்க. அப்போ அந்த கபரியை அவங்க தோண்டி அந்த கபருக்குள்ளேயே உட்காந்து, நான் இருக்கக்கூடிய அந்த வீடு முழுமையமான வீடாகணும், புழுப்பூச்சி இல்லாத வீடாகணும், அந்த சூடு கடுமையான சூடிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு பெற வேண்டும், நரகத்திலிருந்தெல்லாம் பாதுகாப்பு பெறணும், கபரு கேள்விகளுக்கு லேசாக்க செய்யணும். கபரு வாழ்க்கை தான் மிகப்பெரிய நீளமான வாழ்க்கை. இப்போ ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாய் கபரில் எத்தனை வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? 10,000 வருஷ காலம் வாழ்ந்துட்டாங்க. நம்ம குறிப்பாக சொல்லும் போது, அப்போ பலாயிரம் வருஷங்கள் நம்ம வாழ்ந்ததை விட 1000 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால், அவங்க 10,000 வருஷம் இப்போ கபரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷம் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உலகத்தில் வாழ்ந்து 63 வருஷம், கபரில் வாழ்ந்து எவ்வளோ 1400 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டாங்க. அப்போ இப்படி இருக்கும்பொழுது நீளமான வாழ்க்கை கபர் வாழ்க்கை. அதை நல்லா யோசனை பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க, குர்ஆனை கபரில் வெட்டி அங்கே அடக்கக்கூடிய அந்த கபர்லேயே உட்காந்து ஏராளமான குர்ஆன்களை ஓதி அந்த கபரை வெளிச்சமாக்கி விட்டாங்க. குர்ஆனுடைய கபர் அது குர்ஆன் ஓதப்பட்ட இடம் அப்படின்னு அவங்க அந்தஸ்து பெறக்கூடிய வழியில் அவங்க அந்த குர்ஆனை ஓதி முடித்தாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய நல்ல
அல்லாஹ் பயமுள்ள ஒரு பெண்மணி தான் நபிசத்து மிஸ்ரி. அவங்க 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 ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அவங்களுடைய கணவர் இஸ்ஹாக் இப்னு முக்தமீர், அவங்க தான் அவங்களுடைய கணவர். அப்போ எவ்வளோ பாக்கியம் பெற்றிருப்பாங்க. அந்த கணவரும் நபிசத்து மிஸ்ரியாவும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போய் அங்கே போய் இறங்கி அழகான முறையிலே மக்கா எல்லாம் நம்ம ஹஜ்ஜு காரியமெல்லாம் முடிச்சு விட்டு என்ன செய்கிறாங்க, நல்ல சிறப்பான முறையில் ஹஜ்ஜு எவ்வளோ தக்குவான முறையில் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஹஜ்ஜு பல தடவை துவா கேட்டு ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சு விட்டு திரும்பும் போது காபத்துல்லா பார்த்து, யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கட்டப்பட்ட அந்த மக்காவை நான் அவங்களுடைய கபரு ஜியாரத்து பண்ணணும், அவங்கள அந்த தரிசிக்கணும், அவங்கள காட்டு சொல்லி துவா செய்கிறாங்க. அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா கபூலாக்கப்படுகின்றான். அவங்க என்ன செய்கிறாங்க, நபிசத்து மிஸ்ரியா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபருக்கும் போகிறாங்க. அந்த எங்கே இருக்குது அடங்கியிருக்குன்னு சொல்லி அந்த விசாரணை பண்ணி அந்த கபருக்கு போய் அங்கே போய் சலாம் சொல்லி அவங்களுடைய சலாத்து இப்ராஹிமி அதிகமாக ஓதி எல்லா துவாவும் கேட்டு அவங்க கபரு ஜியாரத்து பெருமை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபரு ஜியாரத்தெல்லாம் முடிச்சு விட்டு அவங்க திரும்பக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த இடத்துலையே அவங்க என்ன செய்கிறாங்க, உடம்பெல்லாம் கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொஞ்சம் படுக்கிறாங்க, செய்யடாகுது, படுக்கிறாங்க, அப்படி தூங்குறாங்க. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கனவுல தோன்றி உபதேசம் செய்கிறாங்க. அப்போ அவ்வளவு பிரியமாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபருக்கு போய் ஜியாரத் செய்து ஹஜ்ஜு செஞ்சு குர்ஆனை ஓதி ஓதி முடிக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு அவங்களெலாம் கபரில் அழகாக வருவாங்க. அவங்களெலாம் கனவுல அழகாக வருவாங்க. முன்னோர்கள் நபிமார்கள் அது மாதிரி வர்றாங்க, உபதேசம் செய்கிறாங்க. மிஸ்ரி அவங்கள அல்லாஹ் 2 உபதேசம் செய்கிறவங்களுக்கு அந்த உபதேசம் நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. அந்த உபதேசம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, உலக மக்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள். நமக்கும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு முன்மாதிரியாக அந்த உபதேசம் தருகின்றார். எல்லா தாய்மார்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தாய்மார் எல்லாம் இந்த உபதேசத்துக்கு நடக்கூடியவங்களாக ஆகிடணும். நபிசத்துல் மிஸ்ரியா போன்ற இப்போ நடக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்மணிகள் ஆயிட்டு வராங்க. நான் கடைசியில் அந்த செய்தி சொல்கிறேன். இந்த காலத்தில் இப்போ மிஸ்ரியாவை மாதிரி ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஸ்ரியாவுடைய இந்த ஹிஸ்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம், அந்த வரலாறு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். அப்போ 2 உபதேசம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அது உலகம் எல்லா மக்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வரக்கூடிய அனைவர்களுக்கும் அது ஏற்று நடக்கக்கூடிய உபதேசம். அது செஞ்சால் உலகத்தில் சக்சஸ், வெற்றி, வாழ்க்கை நிச்சயம். அப்படிப்பட்ட உபதேசம் மிகப்பெரிய அற்புதமான, யாரும் சொல்லாத ஒரு அற்புதமான உபதேசம் சொல்கிறாங்க. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கனவுல தோன்றி நபிசத்து மிஸ்ரியா அவங்களே, நீங்கள் எப்படி அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்களும் உங்களுடைய கணவரும் நல்லா வாழ்ந்துறீங்க. அது மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் சண்டையே போடாமல் நல்ல கணவர் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமையான நல்ல முகப்பத்தான வாழ்க்கையை வாழணும். சண்டை சச்சரவு வரும், வாழ்க்கை இருந்தால் சண்டை சச்சரவு, சந்தேகம்னு சொன்னால் பல விதமான பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், விட்டு கொடுக்காம கணவன் மனைவிக்கு மேலே அன்பாகவும் மனைவி கணவனுக்கு மேலே அன்பாகவும் நல்ல அன்பாக பாசமாக பிரியமாக வாழ்ந்து நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். திடீர்னு மற்றவங்களை மாதிரி சபிக்கிறது, திட்டுறது, அப்படியே இருந்து விட்டுட்டு தலாக் பண்ணுறது, குலா பண்ணுறது எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தை அதிகமாக அது நடக்குதா இல்லையா? கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் 1 வாரத்தில் தலாக், கல்யாணம் முடிச்சிட்டாங்க 1 வருஷத்தில் அவங்க பிரிகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கணவன் மனைவி அல்லாஹ் ஏற்படுத்திக்கின்றான். சொர்க்கத்தில் நடக்குது அந்த திருமணம். ஒருத்தர் எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறோம், 2 பேரை அல்லாஹ் சேர்க்கிறான்னா அந்த 2 பேர்த்தையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் சேர்த்து வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் இல்லை, சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திருமணத்தை நீங்கள் என்ன செய்யணும், நல்ல முறையில் வாழணும். சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல விட்டு கொடுத்து பொறுமையாக சகிப்புத்தன்மையோட நல்ல முறையில் நீங்கள் வாழணும். 1ஆவது உபதேசம். 2வது உபதேசம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்கின்றார்கள், சூரத்து முஸம்மில் சூறாவை நீங்கள் என்ன செய்யுங்க, அடிக்கடி ஓதிட்டே இருங்க. முஸம்மில் சூறாவை ஓதிட்டே இருங்க. அவ்வளோ பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புகளை, அது அழகான அவனுடைய பர்க்கத்துகளை அந்த சூறாவில் வச்சிருக்கிறான். வெறும் 20 ஆயத்துக்களை கொண்ட சூரத்து முஸம்மில். சூரத்து முஸம்மில் வெறும் அத்தியாயம் 73வது அத்தியாயம். 73வது குர்ஆனில்
அத்தியாயம் 20 வசனம் கொண்ட சூரத்து முஸம்மில். அதை நீங்கள் தவிர்ந்துடாமல் ஓதிட்டே வாங்க, உங்களுக்கு எல்லா தேவையும் பறக்கத்தாக்கிவிடும். அது ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது என்று இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். அதாவது அந்த சூரத்து முஸம்மில் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அத்தனை சூறா இருக்கும் பொழுது அந்த சூறா பிரத்யேகமாக ஓத வேண்டும் என்று சொன்னதன் காரணமே அது மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அறிஞ்சுக்கலாம். 1வது சிறப்பு, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவில் தோன்றி சொன்ன காரணமாக அது மிகப்பெரிய சிறப்புக்குரிய சூறா. கண்டிப்பா எல்லாரும் ஓதணும், ஆண்கள் ஓதணும், பெண்கள் ஓதணும். 1 சிறப்பு. 2வது சிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில அவங்க இக்ரா பிஸ்மி ரப்பி சூறா இறங்கின பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை நெருக்கி ஓதும் போது இக்ரா சொல்லும்போது லாதிரி லாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெருக்குவாங்க. அந்த பயத்தினால வேகமாக வந்து கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜம்மிலூனி துப்பட்டி எடுத்து பொத்துங்க, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த சூறா யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்வஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ்ஜித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா இந்த சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி அதை ஓதுறாங்க. அவங்களுக்கு எல்லா உடம்புல உள்ள எல்லா வலிகளும் டயர்டுகளும் அனைத்தும் அப்புறமாகிறது. சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்கு திறகிறது. எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு, எல்லா பயமும் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறமாகிறது. அப்போ பாருங்க, 2வது சிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே கவலையான நேரத்தில் பயந்த நேரத்தில் ஓதப்பட்ட பொழுது அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக்கி விடக்கூடிய சிறப்பு அந்த முஸம்மில் சூறாவுக்கு கிடைச்சது. அப்போ 2 சிறப்பு பார்த்துட்டோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வசியத்து சொன்ன ஒரு காரணம் சிறப்பு. 2வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையான நேரத்தில் பயந்த நேரத்தில் ஓதி அவங்களுடைய உடம்புல உள்ள பயத்தெல்லாம் அகட்டப்பட்ட பொழுது கிடைத்த அந்த இனிமையான அந்த ஆரோக்கியமாக நிலைமை திரும்பி வரக்கூடிய ஒரு 2வது சிறப்பு. 3வது சிறப்பு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல ஒரு நோயாளி வருகின்றார்கள். எனக்கு நோயே குணமாகும், எல்லா மருத்துவத்தையும் பார்த்துட்டோம், நோயே குணமாகலை. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சொல்லு, நீங்கள் அதிகமாக தண்ணீர் தானம் செய்யுங்க. இப்பெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய தானம் தண்ணீர் தானம். மழையே இல்லை, வெயிலினால தண்ணி தான், சாப்பாடு கூட அப்புறம் தான். தண்ணி இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. தாகத்துக்குரிய தண்ணீர் குடிச்சுட்டே இருக்கணும். எல்லா மக்களுக்கும் அது விநியோகம் செய்யணும். இப்போ வந்து கொடுக்கணும் தண்ணீர் வாங்கி, கேன் தண்ணி, பாட்டில் தண்ணி. நீங்கள் எங்கெங்கே பஸ் ஸ்டாண்டுகளில் பயனாளிக, அது மாதிரி சஃபராளிக, இப்போ ஊருக்கு போகக்கூடியவங்களாம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தண்ணீர் வாங்கி குடிச்சோன்னா அவ்வளோ சிறப்பு. அப்போ சொல்கிறாங்க, தண்ணீரை நீங்கள் ஹதியாக வாங்கி கொடுங்க. 1. 2வது, சூரத்து முஸம்மில அதிகமாக ஊதுங்க அந்த நோயாளிக்கு. அதே மாதிரி செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நோயெல்லாம் குணமாகுது. வேகமாக வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அது மாதிரியே சொல்கிறாங்க, குணமாயிருச்சின்னு. அப்போ அது நம்ம உடம்புல உள்ள நோய் குணமாவதற்கு இந்த சூறா சிறப்பான முறையிலே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி தருகின்றான். 3வது சிறப்பு அவங்க சொல்லி தருகின்றார்கள். 4வது சிறப்பு, வீட்டில் ஓதுகின்ற பொழுது எல்லா விதமான சண்டை சச்சரவு, ஷைத்தான், சூனியம், சிகிர் எல்லாம் அப்புறமாகுது. வீடு அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. 4வது சிறப்பு. 5வது சிறப்பு, இறந்துவானவங்களுக்கு யாசீன் சூறா ஓதுவது மாதிரி இதுவும் ஓதி ஹதியா செய்யுங்க, அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்றும் கிதாபில் எழுதுகின்றார். ஆக இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. சிறப்பு இருக்கக்கூடிய அந்த நம்முடைய தாய்மார்கள், பெண்மணிகள், நபிசத்து மிஸ்ரியா போன்ற மகான் வந்தவங்க தான் இன்றும் ஒரு வெளிநாடுகளில் ஒரு விசேஷத்தில் ஒரு பெண்ணுக்கு அவார்டு கிடைக்கிறது, பரிசு கொடுக்குறாங்க. நல்ல அவங்களுடைய போட்டியில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. பரிசு வாங்குறாங்க. நல்ல சிறப்பான முறையிலே உங்களுடைய அந்த பரிசு வாங்குறீங்கன்னு சொல்லி அந்த பரிசு கொடுத்த அந்த தலைவர் கை கொடுக்குறாங்க, வாங்க நீ கங்க்ராச்சுலேஷன் கை கொடுங்க. அப்போ அந்த 10-13 வயசு சிறுமி தான். நபிசத்து மிஸ்ரியாவில் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாரிசில் வந்த அந்த பெண்மணி இப்போ இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, இஸ்லாம் என்ன கட்டுத்தறின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டுத்தருகின்றார்கள் சொன்னால், பெண்கள் கணவரை தவிர வேற யாருக்கும் கை கொடுக்கக்கூடாது, கை தரமாட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் தான் சொல்லுவேன், சலாம் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ட்ரெண்டாக இன்னைக்கு உலகத்தில் சோசியல் மீடியாவில் பரவலாக போயிட்டு இருக்குது. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கணும். 12 வயசு 13 வயசு சிறுமி கை தரமாட்டேன், அவங்க கோசாவான முறையிலே பருதாவான முறையிலே உடம்பெல்லாம் மறைச்சு
அவங்க என்னதான் பிரைஸ் எடுத்தாலும், விளையாட்டில் இருந்தாலும், வேற எந்த இதில் இருந்தாலும் ஜெயிச்சு பெண்கள் வந்தாலும், மேடையில் ஸ்டேஜில் ஏறினா எந்த இடத்துல ஏறினாலும் பிற ஆண்களுக்கு கை தர மாட்டேன், பிற ஆண்களுக்கு உடை இல்லாமல் முடியை காட்ட மாட்டேன். என்ன செய்யணும்? இஸ்லாம் மதம் என்ன போதிக்கிறது சொன்னால், கணவரை தவிர வேற யாருக்கும் கை தர மாட்டேன், சலாம் தான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அந்த பிரமாண்டமான கூட்டத்தில் அந்த பெண்மணி ஆற்றிய அந்த உரை இருக்குதே, எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்து காரணமாயிருச்சு. அது மிகப்பெரிய ட்ரெண்டாக ஒரே பரவலாக பறந்துட்டு இருக்குது. இஸ்லாம் என்று சொன்னால் இந்த மாதிரி பெண்மணிகள் வந்து நம்முடைய நாட்டில் 1-2 பேர் செஞ்சாங்க சொன்னால் வேற எதுவுமே தேவையில்லை, இஸ்லாம் வேகமாக பறந்துடும். வாழ்நாளையோ நிர்பந்தத்தினாலே இஸ்லாம் பரவாயில்ல, இந்த மாதிரி நற்குணத்தினால தான் இஸ்லாம் பரவி வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பெண்மணிகளை, நம்முடைய குழந்தைகளை சாலிஹான மக்களாக, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நஃபீஸத்து மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்றுள்ள நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள்லாம் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.